காஃபியா டீயா? 2 பிளாக் கஸ்டர்ட். ஸ்ட்ராங்கா மீடியமா? கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக கொண்டு வரேன். மாஸ்டர் சூடா 2 கப்பு பிளாக் கஸ்டர்ட். எதுக்கு 2 கப்பு? 2 பேர் இருக்காங்க, அதான் 2 கப்பு. இதுதான் பிளாக் கஸ்டர்ட். சாரி, ஐஎம் பிபிஏ 52%. வேலைக்கு புதுசு, அதனால தான். வேற ஏதாவது வேணுமா? லேட்டர். 1 2? லேட்டர், அப்புறமா சொல்றேன். கூல் கூல். ஒரு நிமிஷம் இது வச்சுங்க, இப்போ வந்துடுறேன். ஹாய் மகி, என்ன இந்த பக்கம்? சித்தப்பா என்ன இங்க வந்து வெயிட் பண்ண சொன்னாரு. அதான் உட்காருங்க. நீங்க எப்பவுமே இங்க தான் வருவீங்களா? யா, மென்டலி டயர்டா இருந்தா இங்க தான் வருவேன். அறிவு கட்டமையா ஓனர் இருக்கும்போது இந்த மாதிரி பண்றான் பாரு. முதல்ல அட்மாஸ்பியர் நாய்ஸ் இருக்காது. வாடா, டக்குன்னு ஒரு டீ அடிச்சா ஸ்ட்ராங் ஆயிடுவோம். 1 செகண்ட் வந்துடுறேன். சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இதான் சார் நான் லவ் பண்ற பொண்ணு. 1.5 மாசம் கழிச்சு கை கூடி வருது. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சார். நீ ஆர்டர் எடுத்த டேபிள் நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன். சார் சார் என்ன சார் வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க சார். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். யோ, எங்கேயா போற? சார் சார் என்ன சார் வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க சார். 2 கேப்பச்சினோ. அவ்வளோதானே சார், கருது வேணால? அவ்வளவுதான். தேங்க்யூ சார். அவருக்கு 2 கேப்பச்சினோ அப்படியே பில்லும் கொடுத்துருங்க. அப்புறம் அப்படியே என் டேபிளுக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே. ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன். வெரி சால்ட்டிவ் வாட்டர். ஆமாம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அங்கிள் கம்பெனியில் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஐ சி. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே தான். இங்கேனா பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் செல்ஃபோன் கம்பெனி டவர்லாம் இருக்குமே, அதில் ஏரியா மேனேஜராக இருக்கேன். ஓ ஐ சி. என்ன வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? ஹனி காஃபி ஃபார் மீ. அது 3 மணிக்கு தானே போடுவோம். உங்களுக்கு எப்படி? இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே, ஒரு ஜென்ரல் நாலேஜ். பிளாக் காஃபி? யா ஃபைன். 2 பிளாக் காஃபி, அப்புறம் ஆடட் வித் சுகர் அண்ட் பாவம் இதோ அர்ஜென்ட் ஒர்க்கு போல. என்னது? பில்லு உள்ள பணம் இருக்கு. என்கிட்ட ஏன் தர? சர்வர்கிட்ட கொடு. நீ தானப்பா சர்வர். அறிவு கட்ட முண்டோ, நான் சர்வர்னு எந்த முட்டா பைய சொன்னான்? நான் தான்டா சொல்றேன். நான் தான்டா அந்த கடையோட ஓனர். எவ்வளவு குட்டி மிரு கொழுப்பு இருந்தா. சாரி சார். என்னடா? தடி, இந்த பயவுல எங்க இருக்கு? சிஸ்டர் சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது? என்னடா? உள்ள என் சொந்த அத்தமே உட்காந்துருக்கேன் சிஸ்டர். ஒல்லியா நடு உச்சி எடுத்து நவாப்பழ மாதிரி கருகருன்னு. யார் அந்த சகப்பு செடிக்காரனா? ஐயோ ஆமா சிஸ்டர். ஏண்டா அலையறதே உங்க கொலை தொழிலா போச்சா? எத்ராஜ் காலேஜ் வாசல்ல நின்னு விசில் அடிச்சு அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டிருக்கான். அவங்க விளக்கமாத்தாலே அடிச்சு கொண்டு விட்டு போயிருக்காங்க. ஐயோ சிஸ்டர், பாவம் சிஸ்டர், ஏதோ தவறுதலான்னு விசில் விட்டுருப்பேன். தவறுதலா விசில் அடிப்பீங்களோ? இதுல ஒன்ன விட்டதே பெருசு. அடச்சி, நான் விடக்கூடாது. உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பாரு போ. ரொம்ப நன்றி சிஸ்டர். அவனை போய் உள்ள ஒரு தவணை பாத்துக்கிறேன் சிஸ்டர். சரி, அப்படியே எல்லாருக்கும் டீயை கொடு. சரிங்க சிஸ்டர். இன்றும் துன்பம் இல்லை. சமூகா மாமா, என்னடா போலீஸ் பிடிச்சிருச்சா? மாமா நான் ஒண்ணுமே பண்ணல. இதுனா வாலிப வயசுல சகசம். மாமா நான் எதுக்கு இருக்கேன்? மாமா, ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்துட்டு இன்னைக்கு லாக்கப்புக்குள்ள வர அளவுக்கு செல்வாக்கோட இருக்கீங்களே. அதுவும் வரும்போது டீ வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. உங்களை என் மாமான்னு சொல்லிக்கவே எனக்கு கர்வமா இருக்கு மாமா. என்ன பண்ணி தொலைகிறது? அதனா பை பெருத்துல வரதுடா. சரி உட்காரு, டீ சாப்பிடலாம். இந்தா
என்னடா கசினி சூர்யாவுக்கு ரிலேட்டிவா புடி உடம்பெல்லாம் கோலம் போட்டிருக்க நல்லா வந்து சேர்றியடா என்ன பிராத்தலா திருட்டுருட்டா எவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒண்ணு உரி பண்ணிக்கிறாடா உள்ள இருக்கிறவளுக எல்லாம் நம்ம ஆட்கதான்டா பழக்கம் சொல்ல வந்தா அதுவும் அந்த குந்தாணி இன்ஸ்பெக்டர் இருக்கே நம்மளுக்கு ரொம்ப குளோசு. என்னடா என்ன விஷயம்? தப்பா நினைச்சுக்கிறாதிய மேடம். லாக்கப்புள்ள எங்க அத்தமே இருக்கேன். ஏதோ காலேஜுக்கு முன்னுக்கு விசில் அடிச்சானா மேடம். சத்தியமா அவன் ரொம்ப நல்லவே மேடம். இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் நீ எதுக்கு மேடம் அடிக்கிறீங்க? என்னடா உரைக்கிற? நான் மஃப்டி போலீஸ். ஏய் என்ன பண்ணா? இந்த நாய் உள்ள வந்து என்ன பார்த்து பிரார்த்தனா திருட்டான்னு கேக்குறான். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவளுக்கு எல்லாரும் சாருக்கு ரொம்ப பழக்கமா. அதுவும் குந்தாணி இன்ஸ்பெக்டர் ரொம்ப க்ளோஸ் ஆமே. ஏண்டா சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு உள்ள போய் குந்தாணி நான் சொன்னேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. 4 நாளா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு இந்த தரம் அந்த தரன்னு என்ன ஏமாத்திட்டு இருக்கானுங்க சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? நானும் இவனுக்காக ஓனர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். அதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சார். பாருங்க சார் வந்துட்டானுங்க பாருங்க சார். பக்கத்து கழுதுங்க. ஏன்டா நீங்க சோறு தான் நிக்கிறீங்களா இல்ல ரோட்டோரமா கிடக்கிறது ஏதாவது அள்ளி திக்கிறீங்களா? மரசாமி கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நான் எதுக்கு சார் அமைதியா இருக்கணும்? ஏன்டா ஓசியா கிடைக்கிற சோத்துல கையை வைக்கிறதுக்கு கை கூச வேண்டாம்? தப்பு மேனேஜர். நாளை காலைல கிளம்பி போய் சொல்லுங்க. பாவம் சார். என்ன சார் பாவங்கிறியா? புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ஓசியில உங்களை தங்க வைக்கிறதுக்கு நாங்க என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கோம். இது என்ன ஏன் பில்டிங் நினைச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட வாடகை வாங்காம தங்க வச்சா என் ஓனர் என்ன செருப்பால் அடிக்க மாட்டான்? விடுங்க மேனேஜர். சார் பரிதாபப்பட்டு தான் சார் 2 மாசம் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. போங்கடா. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சட்டை பேண்ட்? அதெல்லாம் மானம் உள்ளவனுக்கு தான். அவுத்து போட்டு ஆடு மாடு மாதிரி அம்மன மாத்திரீங்க. போங்க சார். இருங்க சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தயவு செஞ்சு நீங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சார். நாளைக்கு காலையில இல்ல சார், இன்னும் 4 வருஷம் டைம் கொடுத்தா கூட இவனுக்கு காலையும் பண்ண மாட்டாங்க, வாடகையும் கொடுக்க மாட்டாங்க சார். நீங்க தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சார். என் நிலைமையில இருந்து பார்த்தா சார் உங்களுக்கு தெரியும். உங்க 2 மாசம் வாடகை கூட நான் கொடுத்துக்கிறேன்டா. ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இனிமேல் இந்த தெரு பக்கம் வராதீங்கடா. பாத்தடா டேய். டேய் காலி பண்ண போற கடைசி நைட்டும் வாட்டர் டேங்க் மேல இருந்து தண்ணி அடிச்சிட்டேன்டா. என்னடா குணவதிக்கு நல்ல ஆம்சு பவர்றா. லேடி கிங்காங்கண்ணா அவதான்டா. டேய் குணவதி என்ன உன் குழந்தையாளா? எப்ப பார்த்தாலும் அவளை புகழ்ந்து பேசிட்டு சரி விடுறா. ஆனா வாரவன் போறவன்னா ஷிஃப்ட் போட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க பாத்தியாடா. இந்த அட்வைஸ் பண்றவனுக்கான பாரு அவங்களெல்லாம் அனுபவிக்க ஒண்ணுண்டா. பிக்கலும் புடுங்களும் தனக்கு வந்தாதான் தெரியும். ஆமா. ஏய் பார்த்து இருங்கடா. யோ கடவுள் முதல்ல இங்க வாயா வாயா. யோ கடவுள் கருங்காலி அதான் ராசு கூப்பிடுறாள்ல. அப்புறம் அந்த வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? வாயா. ஏன் எங்களை மட்டும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துற? நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? கொலை பண்ணோமா, கொள்ளடிச்சோமா, இல்லை கற்பழிச்சோமா? வேலை தன்னது ஒரு தப்பாயா? தோ தப்பு செஞ்சவெல்லாம் சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கான். எங்களை மட்டும் ஏயா கிழிச்சு நார் அடிக்கிற? உன்னதாண்டா முட்டா பயல, கூறுகட்ட கொங்கா பயல. படைச்சா போதுன்னு பரதேசம் போயிடுறதா? உன்னத்தாண்டா அறிவு கிட்ட முண்டா. வாடா வாடா வா வாடா. ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உடனே வாடா. யாரோ போட்டோ எடுத்துக்கிட்டாங்கடா. காஸ்டியூம் வேற சரியில்லை. இப்ப யாரா போட்டோ எடுத்தது? ஹலோ. நான் தான் கடவுள்.
கடவுளா எப்படி பார்ட் டைமா இல்லை ஃபுல் டைமா? மண்டைக்கு பின்னாடி லைட் வெளிச்சம்லாம் காணோம், பேட்ரி காலியா? ஏப்பு நெத்தியிலையும் கழுத்துலையும் உணத்தையும் காணாம எந்த மதத்து கடவுள்? ஆளை பாரு, உன் போதைக்கு நாங்கள் ஊருக்காயா? டேய் வாடா, வா போவோம், வாடான்றல. டேய் அங்கே 2 அண்ணன் தாண்டா இங்கேயும் நிற்கிறாரு. ஏய் வாடா, 2 பேரும் சேர்ந்து டென்னிஸ் விளையாடுவாங்க போல் இருக்கு. இந்த நேரத்தில் பந்து கீழே விழுந்தா யார் எடுத்து கொடுப்பா? நீ வாழ்வில் சோகம் சாமி. ஏசி ஆஃப் பண்றா, ரொம்ப குளிருது. இந்த பக்கம் தானே? இங்கே வர்றா, அவன் கடவுள் என்ன இங்கேயும் வந்து உட்காந்துருக்காரு. டேய் நீ வேற, நம்மளை விட பரதேசி போல. சரி விடு, நாமளே இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இங்கே இருக்க போகிறோம், அவரும் நம்ம கூட சேர்ந்து இருக்கட்டும். நான் கடைக்கு போய் பழம் வாங்கிட்டு வரேன். உனக்கு எத்தனைடா வேணும்? 2 பழம் மாப்பிள்ள. என்னண்ணே ரூம் எப்படி இருக்கு? இப்போத்தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு வெள்ளையடிச்சாங்க. வானே பட்டறையா போடு. உனக்கு நானா வெள்ளையஞ்சலியமா எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு துண்டு போதும்னே. நீ படு வானே, வெக்கப்படாம படு. ஆமா உண்மையிலே நீங்க கடவுள் தானே? மித்தபடி லட்சுமி சரஸ்வதினா நல்லா இருக்காளா? ஆமா இந்த விஷ்ணு புத்தர் இயேசு செட்டுக்கு அப்புறம் புதுசா கடவுளே வர்றதுல ஏன்? என்ன விஷயம்? வந்தா காம்படிஷன் நல்லா இருக்கும்ல. எதுல? மதக்கலவரத்துல தான். ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீல? மாட்டேன், சொல்லு. சத்தம் இந்த காலை பிடிச்சி விட முடியுமானே? தெரியாம கேட்டுவிட்டனே, மன்னிச்சுக்கிறங்க. இல்ல இல்ல, நீ நல்லா படு. இதோ காலெட்டு. உங்க அம்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி, வணக்கம். அங்கேதான் இந்த குணவதி கண்டாலி